ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை மீண்டுமாக இந்த காலை கதிர் நிகழ்ச்சி மூலமாக, இந்த ரிவைவல் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருஷத்துடைய கடைசி நாட்களில் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் இம்மட்டமாய் இந்த ஆண்டுகளை நம்மை பாதுகாத்து இந்த வருஷத்துடைய இறுதி வேளையில அவரை துதிக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக கடவுள் செய்த உன்னதமான கிருபைகளுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே நான் உங்களோடு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பானது ரட்சிப்பு. இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாட்டமாக இன்று கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை என்னவென்றால் அது கிறிஸ்துமஸ் பண்டிகையை இன்று உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையுடைய மைய பகுதி நோக்கம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு சுவாமி பூமியில பிறந்ததுக்கான காரணம். இயேசு சுவாமி பூமியில பிறப்பதற்கான காரணம் என்னவென்றால் ரட்சிப்பு. யாருடைய ரட்சிப்பு என்றால் மக்களுடைய ரட்சிப்பு, பாவிகளுடைய ரட்சிப்பு. பாவிகளை ரட்சிக்கவே இயேசு சுவாமி பூமியில பிறந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 1 வசனத்துல பாவிகளை ரட்சிக்கப்படும்படியாகவே இயேசு சுவாமி உலகத்துக்கு பிறந்தார் என்ற வார்த்தையை நிறைவேற்றும்படியாக இந்த ரட்சிப்பின் மைய பகுதியாக காணப்படுகிறது. ஆக இயேசு சுவாமி இந்த பூமியில பிறந்ததுக்கான காரணம், இந்த கிறிஸ்துமஸ் நாம் கொண்டாடி கொண்டிருக்க இந்த காரணம் என்னவென்றால் ரட்சிப்பின் மறுபகுதி. இயேசு சுவாமி பூமிக்கு வந்த காரணம் ரட்சிப்பு கொடுக்கும்படியாக. மனம் திரும்புகின்ற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோக ராஜ்யத்துல மிகுந்த மகிழ்ச்சி உண்டானதுன்னு சொல்லி வேதம் சொல்றது. ஆகவே இவர் பூமியில் உள்ள மக்களை ரட்சிக்கப்படும்படியாக, பாவம் செய்கிற ஒவ்வொரு மக்கள் ரட்சிக்கப்படும்படியாகவே இயேசு சுவாமி பூமியில வந்து ரத்தம் சிந்தி அவளை மீட்கப்படும்படியாகவே இயேசு சுவாமி பூமியில பிறந்தார். இந்த பிறப்பின் திருநாளானது ரட்சிப்பின் திருநாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்படும்படியாகவே இயேசு சுவாமி பூமிக்கு வந்தார். இந்த ரட்சிப்பு என்பது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொள்வது ரட்சிப்பு. தன்னுடைய பாவங்களை விட்டு விலகி இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். உலக பிரகாரமான பாவங்கள், உலக பிரகாரமான காரியங்களை விட்டு ஒழிந்து இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்று பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருநாமத்தினாலே யார் ஞானஸ்தானம் பெற்று இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ தன்னுடைய இருதயத்தை கடவுளுக்காக ஒப்பு கொடுக்கப்படுவதே ரட்சிப்பு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆக இந்த ரட்சிப்பு என்பது ஒரு தனி மனித வாழ்க்கை மனம் திரும்புதல். அந்த தனி மனிதனுடைய வாழ்க்கையை மனம் திரும்பும் போது அவன் ரட்சிக்கப்படுகிறான். அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் கிறிஸ்தவனாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் உடைய மைய பகுதி என்னவென்றால் ரட்சிப்பு. ஆக இந்த ரட்சிப்புக்கப்பட்ட இந்த நாட்களில், இந்த வருஷத்துடைய கடைசி நாட்களில் நாம் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். வேதம் தான் சொல்கிறது. ஏதோ ஒரு நாள் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. சிலர் கேட்கும் போது சொல்வார்கள், நான் இந்த நாட்கள் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி சில தேதியை சொல்வார்கள். சிலர் சொல்வார்கள் தாங்கள் திருமுழுக்கு எடுத்தப்பட்ட அந்த நாளை சொல்வார்கள், இந்த நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி. வேதம் சொல்லுகிறது அந்த ஒரு நாள் மட்டும் நம்முடைய ரட்சிப்பு கிடையாது, அனுதினமும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆக நாம் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவராக, தேவனை மகிமைப்பட்ட பிள்ளைகளாக, தேவனுக்கு ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ வேண்டும். ரட்சிப்பு என்பது நாம் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை, வித்தியாசத்தை மக்கள் காண வேண்டும். ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, கடவுளை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல தெய்வமே, இதோ இந்த கால வேளையில் நாங்கள் தியானித்தது போல நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக பெயர் அளவில் இல்லாதபடி கர்த்தாவே வாழ்க்கையில் நாம் செயல்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ரட்சிப்புடைய வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கடவுளை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக வாழ நீர் எங்களை தகுதிப்படுத்தி, எங்களை பரிசுத்தப்படுத்தி, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.